Okay, good morning students. Today we are going to discuss about electric field. The field concept was first introduced by Michael Faraday. It can be electric field or it can be a magnetic field. எந்த field concept இருந்தாலும் first அதை மைக்கேல் ஃபாரடே தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை ஃபீல்டு? ஃபீல்டு நம்ம எப்படி சொல்கிறோம்? இப்போ கூலம்ஸ் லா பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? இட் டீல்ஸ் வித் தட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ பாயிண்ட் சார்ஜஸ் இஸ் கால் கூலம்ஸ் லா இல்லையா? ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. டூ சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஃபோர்ஸ், நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் இட் கேன் பி அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் சொல்லுது. ஸோ எப்படி இது ஒரு பாயிண்ட் சார்ஜ் நீங்கள் சொல்கிறீங்க, இது பாசிட்டிவ் தான் இது நெகட்டிவ் தான் எப்படின்னு சொல்கிறீங்க? ஸோ அதனோட ஃபீச்சர்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸோ ஃபாரடே என்ன சொன்னார்? ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டு. ஒன் இஸ் சோர்ஸ் சார்ஜ், another one is point charge. ஓகே, ஸோ இந்த சோர்ஸ் சார்ஜ் எப்போவுமே என்ன பண்ணும் அப்படின்னா இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் இட் கேன் பி நெகட்டிவ், ரெண்டுத்துலேயுமே இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம். பட் நம்ம கொடுக்குற பாயிண்ட் சார்ஜ் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி மிஸ் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறது? இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு மீட்டர் பாக்ஸில் ஒரு ஸ்விட்ச் போர்டில் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஃபீல்ட் கிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபீல்ட் கிட்ட இன்னொரு சார்ஜை நம்ம கொண்டு போக சொல்ல இட் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். இதை க்யூன்னு வச்சுக்கோங்க சோர்ஸ் சார்ஜை, டெஸ்ட் சார்ஜ் நம்ம க்யூ நாட்டு வச்சுட்டா. ஸோ இட் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் எய்தர் அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்ம இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லணுன்னா ரெண்டு மேக்னெட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரெண்டு மேக்னெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம இப்படி தள்ளிகிட்டே போகிறோன்னா ஒரு ஃபோர்ஸையும் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டோம். பட் அதே மேக்னெட்டை நம்ம டிஸ்டன்ஸு ஸ்மாலராக கிட்ட கொண்டு வர என்ன பண்ணோன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் அதை அட்ராக்ட் பண்ணும், மேபி ரிப்பல் கூட பண்ணலாம். ஸோ அந்த டிஸ்டன்ஸை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா வெரி ஸ்மாலர் டிஸ்டன்ஸ் ஆர். ஓகே, ஸோ இதில் க்யூன்றதா சோர்ஸ் சார்ஜ், க்யூ நாட்ன்றது பாயிண்ட் சார்ஜ் இல்லையா? ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து மைக்கேல் ஃபாரடே. ஸோ நம்மளோட கூலம்ஸ் லா பிரகாரம் அக்கார்டிங் டு கூலம்ஸ் லா எஃப் is directly proportional to product of the charges source charge into test charge divided by inversely proportional to square of the distance. அப்போ F which is equal to directly proportional to சொல்ல K யூஸ் பண்ணணும் இல்லையா? Q into Q naught divided by R square. ஓகே, ஸோ இந்த Q naught கீழே கொண்டு வந்துருங்க, என்ன கிடைக்கும் பாருங்க, F divided by Q naught which is equal to K into Q divided by R square. இந்த F by Q naught இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா E electric field, the force experienced by test charge which is equal to electric field. அப்போ equal to என்ன கிடைக்கும் நமக்கு ஃபார்முலா F divided by Q naught. Electric field is a vector quantity, it has both magnitude and direction. So electric field force ஓட யூனிட் என்னடா நியூட்டன், சார்ஜ் நம்ம என்ன சொல்லுவோம் கூலும் சொல்லுவோம். அப்போ அதோட யூனிட் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு NC power -1. that's all. நெக்ஸ்ட்டு புக்கில் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டாக எப்படி இருக்கும், எப்படி ஆக்ட் ஆகும், நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம ரெண்டு சார்ஜ் டெஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கிறோம், ரெண்டு சார்ஜ் இருக்கும் இல்லையா? ஒன்று சோர்ஸ் சார்ஜ், ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ ஆல்ரெடி சோர்ஸ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும், பாயிண்ட் சார்ஜ் வந்து பாசிட்டிவ். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஒரு சோர்ஸ் சார்ஜ் எடுத்துக்கிறேன், சோர்ஸ் சார்ஜ் பாசிட்டிவ் இல்லையா? இது கிட்ட நான் ஒரு பாயிண்ட் சார்ஜ் கொண்டு வரேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாயிண்ட் சார்ஜ்னா ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ நம்ம இதை கொண்டு வந்தால் இது என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இது மேலே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா விச் இஸ் ரேடியலி அவுட்வர்ட், வெளிநோக்கி ஆக்ட் ஆகும். சப்போஸ் நம்ம சோர்ஸ் சார்ஜ் நெகட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாயிண்ட் சார்ஜை கிட்ட கொண்டு வரோம். ஸோ கொண்டு வர சொல்ல என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து ரேடியலி இன்வர்ட்.
பிகாஸ் இது வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா அதுதான். ஒரு டெஸ்ட் சார்ஜை எப்படி அங்கே நம்ம கரண்ட் இருக்குது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அந்த சுவிட்ச் பாக்ஸில் கரண்ட் போய் தொட்டால் ஷாக் அடிக்கும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இன்னொரு சார்ஜை இன்னொன்று அது கிட்ட கொண்டு போக சொல்ல இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபீல்ட் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபீல்ட் கான்செப்ட்லேயே நிறைய இருக்குடா. அது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கோங்க. பாசிட்டிவ் சார்ஜ் நான் இப்போ தான் சொன்னேன். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா அதோட டைரக்ஷன் வந்து ரேடியலி அவுட்வேர்ட் நான் சொல்லிட்டேன். அது வந்து வெளிநோக்கி தான் ஆக்ட் ஆகும். ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா ஏதோ இங்கே சார்ஜ் பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட வந்து இன்வெர்ட்டில் ஆக்ட் ஆகும். சரி இதோட டைரக்ஷன் வந்து இன்வெர்ட்டில் ஆக்ட் ஆகும். அப்போ நீங்கள் பாருங்கள், இது அவுட்வேர்டில் போகுது, இது இன்வெர்ட்டில் போகுது. அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் வந்து நடக்குது. ஓகே, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபீல்ட் ஆர் ஆக்ஷன் அட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சோர்ஸ் சார்ஜ் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் சார்ஜ் வந்து ஒன்லி பாசிட்டிவ்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் பாசிட்டிவ் சார்ஜ். F which is equal to Q naught into E. ஸோ பாயிண்ட் சார்ஜை பொறுத்து அது இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குங்க இல்லைங்களா, மொத்தம் 2 வகையான எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது. ஒன் இஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். Another one is non-uniform electric field. Okay, uniform magnetic electric field na equal in magnitude, equal in direction, same direction. That is called uniform electric field. Okay, non-uniform means equal in direction only. ஓகே, அதோட மேக்னிடியூட் வேரி ஆகும். ஸோ அதான் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் நான் எக்ஸாம்பிள் 1.6க்கு போகிறேன். அதை போட்டனாவே உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே புரியும். Example 1.6, calculate the electric field at points PQ for the following 2 cases. ஒரு டயக்ராமில் வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. வெரி சிம்பிள். x axis y axis. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சோர்ஸ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட சோர்ஸ் சார்ஜ் இல்லையா? இது நம்மளோட சோர்ஸ் சார்ஜ் கொடுத்துருக்கான். இந்த சோர்ஸ் சார்ஜ் வந்து இதனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க +1 μc. ஓகே, இதனோட வேல்யூ வந்து -2 μc. ஓகே, இதனோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர். இங்கே ஒரு பீன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. இதனோட டிஸ்டன்ஸ் வந்து 2 மில்லிமீட்டர். ஓகே, மீட்டர். நெக்ஸ்ட் இது வந்து 4 மீட்டர். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது 6 மீட்டர். இது வந்து 2 மீட்டர். இது 4 மீட்டர். இது பீன்ற பாயிண்ட், இது கியூன்ற பாயிண்ட். ஓகே லிசன், இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டயக்ராம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை. இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் இதுதான் சோர்ஸ் சார்ஜ் நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இந்த சோர்ஸ் சார்ஜ் எப்படி இருக்குது? பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. ஸோ இது மேலே இங்கே 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குது, கவனிச்சிங்களா? இது ஒரு பாயிண்ட் சார்ஜ், இது ஒரு பாயிண்ட் சார்ஜ். ஃபஸ்ட்டு P, இந்த Pயில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டில் Qவில் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்ட் E which is equal to என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? E which is equal to F divided by Q naught or E which is equal to K into Q divided by R square into R cap யூனிட் வெக்டர் போடுவாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? E which is equal to K ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட்ரா 9 × 10⁻9 into Qன்றது குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 1 μc. μ மீன்ஸ் 10⁻6 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் எவ்வளோடா? 2. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கும்னா 4 கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ 9 × 10⁻9 into 10⁻6 டிவைடட் பை 2 2s are 4. அப்போ என்ன கிடைக்கும் பார்? 9 divided by 4 2.25 into 10⁻6 plus 9. அப்போ என்ன மாறும்னா +3 மாறும்.
ஓகே NC பவர் -1 அவனோட யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் வந்து NC பவர் -1. நெக்ஸ்ட் உங்கள் புக்கில் வந்து இங்கே ஐ கேப்னு கொடுத்துருவோம் பிகாஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே அப்போ நம்ம இது என்ன எடுத்துக்கலாம்னா ஐ கேப், இது ஒய் ஆக்சிஸ், அப்போ இது என்ன எடுத்துக்கோன்னா ஜே கேப்னு எடுத்துக்கோ. ஓகே ஸோ சேம் இதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இதுக்கு போட போகிறோம் அதே ஃபார்முலா. நம்மளோட கியூவில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், EQ which is equal to K into Q divided by R². அப்போ என்ன கிடைக்கும், EQ which is equal to 9 into 10 to the power 9 same charge 1 into 10 to the power -6 divided by distance எவ்வளோ 4 மீட்டர். அப்போ 4 into 10 to the 4 ஸ்கொயர். ஓகே ஸோ அப்போ 9 into 10 to the power 9 10 to the power +3 மாறிடும். 4 4s are 16. 9 divided by 16 கேன்சல் பண்ண என்னமா கிடைக்கும் 0.56. 0.56 into 10 to the power 3. இது J கேப் போகிறோம் பிகாஸ் இது வந்து Y ஆக்சஸில் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் J கேப் NC பவர் -1 போகிறோம். ஓகே நெக்ஸ்ட் நம்மளோட செகண்ட் டயக்ராம், இது ஃபர்ஸ்ட் டயக்ராம் ஓவர். நெக்ஸ்ட் நம்மளோட செகண்ட் டயக்ராம். செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் சார்ஜஸ் கொடுத்து வச்சுருக்கான். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த சார்ஜ் எடுத்துக்கணும் P எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P. EP which is equal to 1/4πε0 Q divided by R². இதனோட வேல்யூ நம்மளுக்கே தெரியும் 9 into 10 to the power 9. இங்கே Qவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான்னா -2 into 10 to the power -6. ஓகே டிவைடட் பை R². டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் 9 into 10 to the power 9 into -2 into 10 to the power -6 டிவைடட் பை 2 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும் இல்லையா. ஸோ 9 2 சார் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 18 -18 into 10 to the power +3 டிவைடட் பை 4 கேன்சல் பண்ண 18 டிவைடட் பை 4 என்ன கிடைக்கும் 4.5 -4.5 into 10 to the power 3. இது வந்து நம்ம இதை எடுத்துக்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம என்ன யூனிட் வெக்டார் யூஸ் பண்ணுறோம், இங்கே ஐ கேப் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதே தான் EQ which is equal to K into Q divided by R². Kயோட வேல்யூ என்ன 9 into 10 to the power 9 into Qவோட வேல்யூ -2 μc இல்லையா. சாரி -2 into 10 to the power -6 divided by R². இங்கே R எவ்வளோ 6 ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும் 9 into 10 to the power 9 into -2 into 10 to the power -6 divided by 6 6 are 36. இப்போ பாருங்கள் 9 2s are 18 -18 into 10 to the power +9 -6 அப்போ +3 divided by 36 கேன்சல் பண்ணுங்கள் 2 times 1/2 means 0.5 0.56 into 10 to the power +3. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இன்னொன்று ஒய் ஆக்சிஸ்லேருந்து ஃபஸ்ட்டு சம்மில் இதில் பாருங்கள் ஒன்று எக்ஸ் ஆக்சில் இருக்குது, இன்னொன்று எக்ஸ் டேஷில் இருக்குது. எக்ஸ் டேஷ் மீன்ஸ் முன்னாடி இங்கே என்ன வரும் அப்படின்னா நெகட்டிவ் சைன் வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மைனஸ் இந்த மைனஸ் என்னவா மாறிடும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 0.56 into 10 to the power +3 ஐ கேப் தான் இது. ஓகே தட்ஸ் ஆல்.